தமிழ் தான் வந்துட்டு உலகத்திலே பழமையான மொழி. தமிழ் கத்துக்கணும்னு ஃபீல் பண்றாங்க பேசுவாரு. தமிழ ப்ரைடா பேசுறது இல்ல இந்த மாதிரி பேசுறது ஜும்லாங்கிறத மீறி இல்ல ஓட்டுக்காக இல்ல வேற வழி கிடையாது அப்படிங்கறத மீறி நீ தமிழனா ஹிஸ்டாரிக்கலி அவன் தான் அப்படிங்கறத அக்செப்ட் பண்றது வேற. ஓகேவா? ஒரு ஆர்கியலாஜிக்கலா சம் எவிடன்ஸோட ஒரு மக்களை நம்ம ப்ரூவ் பண்றோங்கிறது we are pride, we are older civilization சேர்ந்தவங்க அப்படிங்கிறது. ஓகேவா? அதை வந்து ஒரு கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்றதுங்கிறது இன்னுமான ஒரு சோன். அந்த விஷயத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சரி ஓகே இப்போ தமிழ்நாடு கொடுத்த எவிடன்ஸ் வந்து எஃபிஷியண்டா இல்ல போதுமானது இல்லை அப்படிங்கிற மாதிரி நீ ஃபீல் பண்ணனா நீ அதுக்கு இனிஷியேட் பண்ண மாட்டேங்கிற. நீ அதை வந்து அப்போ கண்டுபிடிக்க நீ இல்லாத சரஸ்வதியை தேடி அலைகிற, சரஸ்வதி நதியை தேடி அலைகிற, ஸ்பெண்ட் பண்ற இதையும் கண்டுபிடிக்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்க. அப்போ உனக்கு தெரியுது நீ வேற நான் வேற, இவன் திராவிடியன் நான் ஆரியன்ங்கிறது உனக்கு தெரியறதுனாலதான் நீ இதை மறைக்க பாக்குற. அப்போ அப்ப நீ வேற நான் வேறங்கிறத நாங்களும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். நீ வந்து நேஷனாலிட்டி கேன் பி சேஞ்ச் பட் ரேஸ் சேஞ்ச் ஆகாது. இப்போ நாளைக்கு நான் அமெரிக்காவில் எனக்கு போக வாய்ப்பு கிடைக்கி நான் வந்து அங்கே போய் செட்டில் ஆகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அன்னையில இருந்தா அமெரிக்கன் சிட்டிசன் ஆஃப் அமெரிக்கா, பட் என் ரேஸ் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா அது வந்து பை பர்த்ல கிடைக்கிறது. ஓகேவா? ஸோ அவங்க வந்து நம்ம இந்தியன்ஸ்னு இப்போ ஒரு அக்ரிமெண்ட்ல நம்ம இருந்தா கூட அவங்க வந்து இந்த ஹிஸ்டாரிக்கலா நம்ம பார்ப்போம். அவங்க வந்து வெளியே இருந்து வந்திருக்காங்க, ஆரியர் வருகைன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அவங்க வெளியே இருந்து வந்தவங்க தான். அவங்களோட இது வந்து அது என்ன, ஏதோ ஒரு சமவெளியை சேர்ந்தவங்க. அவங்க ஆப்கானிஸ்தான் தான் அவங்களோட ஆரியன்ஸ்க்கான லேண்டுன்னு சொல்லுவாங்க. நமக்கு ரொம்ப டீப்பா தெரியாது. அதெல்லாம் மித்து தானே அவங்களுக்கு, அது புராணங்கள் தான். அவங்க கொண்டு வந்தது அதை வச்சுதான் இந்துக்கள் அப்படின்னு ஒருங்கிணைக்க பாக்குறாங்க. அதான் அது எல்லாம் அது மித்திக்கல். பட் ஆனா அவங்க வந்து ரொம்ப வந்து அதுக்குன்னு அவங்க வெளியே இருந்து வந்தவங்க அவங்க வெளியே போகணும் அந்த மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ்க்கு கிடையாது. பட் ஆனா நம்ம அவங்களுக்கு முன்னாடியில இருந்து நம்ம இந்த லேண்ட் வந்து நம்மளுடைய லேண்டா இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அவங்க உள்ள வந்திருக்காங்க, நம்ம வெளியே போயிருக்கோம் மீன்ஸ் இந்த சமவெளியில இருந்து இந்திய நோக்கி வந்ததா ஒரு தியரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நிறைய எவிடன்ஸா. ஸோ அப்போ ஏதோ ஒரு பகை இருந்திருக்கும் தானே. நம்மளை ஒன்று அவங்க விரட்டி இருக்கணும், நமக்குள்ள ஒரு சண்டை நடந்திருக்கணும். அந்த பகை ஏதோ ஒரு வகையில நமக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அவங்க நம்மளை அந்நியமா பாக்குறதும் நம்ம அவங்கள அந்நியமா பாக்குறதுங்கிறது நம்மள தெரியாம நமக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அதனாலதான் அவங்க நம்மளோட ஹெரிட்டேஜ் எதுவும் அக்செப்ட் பண்றது அவங்க தயாராக இல்லை, திட்டமிட்டு அழிக்க பாக்குறாங்க. அதுக்கு எக்ஸாக்ட் உதாரணம் கீழடி விஷயத்த அவங்க எந்த அளவுக்கு அரசியல் பண்ணாங்க, எந்த அளவுக்கு வெளியே தெரியும்.